ராகு கேது கொடுத்த பிரச்சனைகள் மிகவும் ஆழமான ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். நேரடியாகவும் உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனா ஆரம்பத்துல இது ராகு கேது தான் உங்களுடைய வாழ்க்கையில வழி நடத்தியது, இந்த பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது என்று உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனா உங்களை சுத்தி பாதிப்புகள் ஏற்படும். ஏன் எதனாலன்னு கூட உங்களுக்கு தெரியாம சில நிகழ்வுகளும் சில பிரச்சனைகளும் சில விஷயங்களும் தடுமாறி பல தடைகளால பாதியிலே நின்று இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். உருவானதா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள். நீங்க இயல்பாகவே தைரியமான ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்குள்ள ஒரு குழப்பமும் திடீரென்று குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். தைரியமா முடிவெடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த ராகுவும் கேதுவும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில சேரும் பொழுது அவங்களுக்குள்ள திடீரென்று குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போய்விடும். இதனால உங்களுக்கு நம்பிக்கையும் குறைந்து விடும். அடுத்து என்ன பண்ணுனா வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையும் உங்களுக்கு குறையவும் ஆரம்பிக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் அதிகமாக எழுந்து கொண்டேவும் இருக்கும். இந்த மாதிரியான சில வாய்ப்புகளும் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க முயற்சி செய்த சில விஷயங்கள் உடனடியாக பலன் தராமல் தாமதமானதால் தான் உங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அது உங்களுக்கு உடனடியாக தெரியாது. அது ஏன் தாமதிக்கப்பட்டது, அதன் பின்னாடி இருப்பது யாரு, இதற்கான காரணங்கள் என்ன என்று ஒவ்வொன்றாக நீங்க யோசித்து பார்ப்பீங்க. இறுதியில தான் உங்களுக்கு தெரியும் இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத தடைகளை உருவாக்கி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பொறுமையா நீங்க தெரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த நம்பிக்கை குறைவுனால எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு முடிவுகளை கூட உங்களால எடுக்க முடியாது. ஒரு முடிவுகளை எடுத்தாலும் அது போய் பிரச்சனைகள் எல்லாம் போய் முடிந்து விடும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களை நீங்களே குழப்பிக் கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்குங்க. அதிர்ஷ்டம் இருந்தும் வேலைகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். நல்லது நடக்கணும்னா கூட உடனே உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. அந்த நல்லதும் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தான், அதுவும் தாமதமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? ராகுவின் மாயைங்க. எது நல்லது எது நடந்தாலும் அதனை உடனே தடுத்து நிப்பாட்டும். அது ராகுவின் ஒரு மாயையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கேதுவின் தடை. இந்த இவர்கள் இருவருமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையுமே பண்ண விடாம இருவர்களும் தேவையில்லாத பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டேதாங்க இருப்பாங்க. இந்த ராகு பகவான் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கூட காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த கேது அதை உடனடியாக நிறைவேற விடாம தாமதப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முக்கியமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களையும் கொடுத்திருக்குங்க. நல்ல வேலை வாய்ப்பு கையில் வந்து திடீரென தள்ளி போயிருக்கும். ஆனா அது ஏன் தள்ளி போனதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கையை விட்டு தள்ளி போயிருக்கும். ஒரு பெரிய திட்டங்கள் கூட ஆரம்பித்து பாதியில் நின்று போவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வேறு ஒருவரிடம் சென்றிருக்கும். இது போன்ற அனுபவங்கள் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். பாதித்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக உங்களை நிச்சயமா ஏற்படுத்தவும் செஞ்சிருக்குங்க. உங்களுடைய வெளிநாடு முயற்சிகளில் நீங்க எதிர்கொண்ட தடைகள் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக நிச்சயமாக இருக்கும். நீங்க பல முயற்சிகளை செஞ்சிருந்தாலும் விசா தாமதம், ஆவணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் போன்றவை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருக்கும். ஏன் இதெல்லாம் ஏற்படுது, எதனால ஏற்படுது அப்படின்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்களில் நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாலுமே ஒரு சிறிய காரணத்தினால் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவி போயிருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக தான் அது உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். அதனால எவ்வளவு பிரச்சனைகளையும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்களையும் உங்களுக்கு ஏற்பட்டது என்பதையும் நீங்க உணரவும் செய்வீங்க. இது உங்களுக்கு என்னால் முடியாது என்ற ஒரு பயத்தை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். உருவாக்கி உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நிச்சயமா வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்குங்க. உங்களுடைய தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய மனதை மிகவும் பாதிக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். நீங்க எடுத்த முடிவுகளை அவங்க ஏற்காம இருந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பாதையை பத்தி அவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் இதற்கான ஒரு காரணங்களாக கூட இருந்திருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? சில சமயங்கள் நீங்கள் எடுத்த முடிவுகள் அவங்களுக்கு புரியாம போயிருக்கும். அதே போல் அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு பொருந்தாம இருந்திருக்கும். இதனால அவங்க இருவருக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்க சொல்வது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்வது உங்களுக்கு புரியாது. இந்த ராகு கேது உங்க இருவருக்கும் இடையில் இருந்து உங்க இருவருக்குமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருப்பாங்க. நீங்க எடுத்த முடிவுகள் பல நேரங்கள்ல தவறாக போயிருக்கும். இதற்கான காரணங்கள் அவசரம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனக்குழப்பங்கள் தான் காரணமாக இருந்திருக்கும். நீங்க ஒரு விஷயத்த முழுமையா யோசிக்காம உணர்ச்சியின் அடிப்படையில முடிவு எடுத்திருப்பீங்க.
ராகு உங்களுடைய மனதில் அவசரத்தை உருவாக்குவார். கேது பகவான் அதனுடைய விளைவுகளை உங்களுக்கு காட்டுவார். இதனால சில முக்கியமான முடிவுகள் கூட உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக எதிராக நடந்திருக்கும். சொத்து பிரச்சனைகளும் உங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். குடும்பத்தினருக்குள்ள இடையே கருத்து வேறுபாடுகளை அதிகரித்து கொடுத்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய உறவுகளுக்குள்ளே பிரிவதற்கான ஒரு நிலைமையை கூட நிச்சயமாக வந்திருக்குங்க. இது பணமோ சொத்து விஷயங்கள்ல ஏற்பட்ட புரிதல் குறைவால் நடந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். இதனால இந்த ராகு இந்த பிரச்சனைகளை பெரிசாக்கி கேது அதை வெளிப்படையாக மாற்றியிருப்பார். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ராகு கேது எந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம உங்களுடைய நம்முடைய சேனலை எப்படியாவது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த 4 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். இந்த 4 நாட்கள் முடிந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பித்துருங்க. இந்த காலத்தில் ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்ற ஆரம்பித்து விடும். தாமதமாக இருந்த விஷயங்கள் இனிமே சரியான ஒரு நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றியாக மாறவும் செய்யும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் பக்கம் திறக்க ஆரம்பிக்கும். முன்பு தடைப்பட்ட வாய்ப்புகள் இப்போது சுலபமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். எவ்வளவு பிரச்சனைகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை அடைந்திருந்தாலும் இனிமே அந்த விஷயங்களை நீங்கள் உடனடியாக அடைந்து விடுவீங்க. அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாகவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிலும் நீங்க அடைந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். முன்பு தடைப்பட்ட வாய்ப்புகள் கூட இப்போது சுலபமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த முன்னேற்றத்தை பார்த்து உங்களுடைய எதிரிகள் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பொறாமப்படுவாங்க. எனவே அனைவரும் பொறாமைப்படாத அளவுக்கு நீங்க எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணம், வருமானம், அனுபவம், புதிய வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு அனுபவங்களாக நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. ஆனா ஆரம்பத்துல இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா அது எல்லாமே போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய தந்தை வழியிலிருந்து மற்றும் குடும்பத்திலிருந்து ஆதரவுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிராகவும் உங்களை எதிரியாகவும் நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய தந்தை வழி உறவினர்களும் உங்களுடைய குடும்பமும் இனிமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாற ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எது செய்தாலும் அதில் அவங்களுடைய ஆதரவை நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. இனிமே நீங்க முன்பு இருந்த உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். புரிதலும் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யுங்க. இந்த ராகு கேது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. நல்ல திசையில உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் செய்யுங்க. இந்த ராகு கேதுவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நாகராஜர் கோவிலில் பால் அபிஷேகத்தை நீங்கள் செய்து ஓம் ராகவே நமக, இல்லை அப்படின்னா ஓம் கேதவே நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஜெபித்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளை நிச்சயமாக குறைத்து கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கும். இது உங்களுக்கு ஒரு தெளிவை பிறக்க வைக்கும். என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு நீங்க தானாகவே பதில் கண்டுபிடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். உங்களுடைய முடிவுகள் இனிமே தைரியமான, தெளிவான மற்றும் வெற்றியை தரக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்கான விஷயங்கள் இனிமே நன்மைகளாக மாறும். முன்பு பயந்த விஷயங்களையே இப்போது நீங்க தைரியமாக செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உருவாகும். இப்போதுதான் என்னுடைய நேரம் ஆரம்பித்தது என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடியதா இருக்கும். நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொண்டு உங்களுடைய பாதையை நீங்களே உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றமும் ஒரு மாற்றமும் நிச்சயமா உருவாகவும் செய்யுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமான திருப்பங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். திடீரென்று நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், புதிய வேலை வாய்ப்புக்கு செல்வதாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை கூட நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த மனிதர்கள் வந்ததற்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முதுகுத்தண்டு மாதிரி செயல்படுவாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சில மாற்றங்களையும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஐடியாக்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமா நீங்க பண்ணி தேர்ந்தெடுத்துக் கொள்வீங்க. எனவே சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மறுபிறவி போன்ற ஒரு காலமாக இருக்கும்.
இதுவரை நீங்க சந்தித்த சோதனைகள் அனைத்தும் இப்போது சாதனையாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே நிலையான ஒரு வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு பாதையில நகரத் தொடங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். ராகு கேதுவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்ததோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். உருவாகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கேது எந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம உங்களுடைய நம்முடைய சேனலை எப்படியாவது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த 4 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். இந்த 4 நாட்கள் முடிந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பித்துருங்க. இந்த காலத்தில் ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்ற ஆரம்பித்து விடும். தாமதமாக இருந்த விஷயங்கள் இனிமே சரியான ஒரு நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றியாக மாறவும் செய்யும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் பக்கம் திறக்க ஆரம்பிக்கும். முன்பு தடைப்பட்ட வாய்ப்புகள் இப்போது சுலபமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். எவ்வளவு பிரச்சனைகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை அடைந்திருந்தாலும் இனிமே அந்த விஷயங்களை நீங்கள் உடனடியாக அடைந்து விடுவீங்க. அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாகவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிலும் நீங்க அடைந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். முன்பு தடைப்பட்ட வாய்ப்புகள் கூட இப்போது சுலபமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த முன்னேற்றத்தை பார்த்த உங்களுடைய எதிரிகள், உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பொறாமப்படுவாங்க. எனவே அனைவரும் பொறாமைப்படாத அளவுக்கு நீங்க எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணம், வருமானம், அனுபவம், புதிய வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு அனுபவங்களாக நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. ஆனா ஆரம்பத்துல இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா அது எல்லாமே போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய தந்தை வழியிலிருந்து மற்றும் குடும்பத்திலிருந்து ஆதரவுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிராகவும் உங்களை எதிரியாகவும் நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய தந்தை வழி உறவினர்களும் உங்களுடைய குடும்பமும் இனிமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாற ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எது செய்தாலும் அதில் அவங்களுடைய ஆதரவை நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. இனிமே நீங்க முன்பு இருந்த உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். புரிதலும் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யுங்க. இந்த ராகு கேது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. நல்ல திசையில உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் செய்யுங்க. இந்த ராகு கேதுவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நாகராஜர் கோவிலில் பால் அபிஷேகத்தை நீங்கள் செய்து ஓம் ராகவே நமக, இல்லை அப்படின்னா ஓம் கேதவே நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஜெபித்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளை நிச்சயமாக குறைத்து கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கும். இது உங்களுக்கு ஒரு தெளிவை பிறக்க வைக்கும். என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு நீங்க தானாகவே பதில் கண்டுபிடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். உங்களுடைய முடிவுகள் இனிமே தைரியமான, தெளிவான மற்றும் வெற்றியை தரக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்கான விஷயங்கள் இனிமே நன்மைகளாக மாறும். முன்பு பயந்த விஷயங்களையே இப்போது நீங்க தைரியமாக செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உருவாகும். இப்போதுதான் என்னுடைய நேரம் ஆரம்பித்தது என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடியதா இருக்கும். நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொண்டு உங்களுடைய பாதையை நீங்களே உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றமும் ஒரு மாற்றமும் நிச்சயமா உருவாகவும் செய்யுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமான திருப்பங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். திடீரென்று நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், புதிய வேலை வாய்ப்புக்கு செல்வதாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை கூட நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த மனிதர்கள் வந்ததற்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முதுகுத்தண்டு மாதிரி செயல்படுவாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சில மாற்றங்களையும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஐடியாக்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமா நீங்க பண்ணி தேர்ந்தெடுத்துக் கொள்வீங்க. எனவே சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மறுபிறவி போன்ற ஒரு காலமாக இருக்கும்.
இதுவரை நீங்க சந்தித்த சோதனைகள் அனைத்தும் இப்போது சாதனையாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே நிலையான ஒரு வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு பாதையில நகரத் தொடங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். ராகு கேதுவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்ததோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். உருவாகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து